Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. In the video lab, Rajasthan Royals versus Chennai Super Kings IPL 2026 match number 3 ஓட pre-match analysis and fantasy 11 prediction பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா மார்ச் 30 மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது பர்சபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் கவுஹாத்தியில். லாஸ்ட் மேட்ச்க்கு வந்து பார்த்தோம்னா ESPN ஸ்டாட்ஸ் குரூப் வெப்சைட் வந்து டவுன்ல இருந்ததால கவர் பண்ண முடியல. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸோடைய மேட்ச் ஆஃப் ஸ்டாட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சீசனுடைய பிளேயிங் 11 ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய பிளேயர்ஸோடைய மேட்சப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான இன்டெப்த் ஸ்டாட்ஸ் ப்ரிவியூ வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். இது போக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டீமோடைய ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தோம்னா டோட்டலா 32 டைம்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டு டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 5 முறை பிளே பண்ணியிருக்காங்க. அதில் அதிக போட்டிகளில் ராஜஸ்தான் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல இந்த ரெண்டு அணிகளும் பிளே பண்ண ஒரு மேட்ச்லையும் ராஜஸ்தான் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு இந்த கிரவுண்ட் வந்து செகண்ட் ஹோம் கிரவுண்டா இருக்கு. இங்க நடந்த 5 போட்டியில 2 போட்டியில மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. இதுவே சிஎஸ்கே எடுத்துட்டீங்கன்னா இங்க பிளே பண்ண ஒரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். பிச் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. இனிஷியல் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு இங்க சப்போர்ட் இருந்திருக்கு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் பவர் பிளே ஓவர்ஸில் 1 or 2 விக்கெட்ஸ் இழந்ததால பெருசாக மிடில் ஓவர்ஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் மட்டும் பார்த்து ஆடிட்டாங்க. அப்படிங்கும் போது மிடில் ஓவர்ஸ்லேருந்து பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். டாஸ் ட்ரெண்ட் பார்த்தோம்னா இங்கே டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் பவுல் ஃபர்ஸ்ட் தான் அதிக முறை பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இங்கேயும் டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்கு. அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 4 மேட்ச்ல ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுவாங்க ஒரு போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ணுவாங்க 3 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 152, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 153 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 172 இருக்கு. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 172 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் இங்கே அப்ராக்சிமேட்டாக 24 இருக்கு. டீசெண்டாக இருக்கு இங்கே. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகளில் மேட்சஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஸ்டாட்ஸ். இந்த ஸ்டாட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இது போக வந்து பார்த்தோம்னா இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டீம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.5 இருக்கு, டீசெண்டா இருக்கு. பட் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல இன்னுமே வந்து குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க நடந்த போட்டிகள்ல அந்த அளவுக்கு பெருசா பேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல 1 or 2 விக்கெட்ஸ் இழந்ததால பெருசா வந்து ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 இருக்கு. 1 or 2 விக்கெட்ஸ் இங்க விழுந்திருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் அங்கே நடந்த போட்டிகளில். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 4.3 இருக்கு. மற்ற 5 பேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. எந்தெந்த டீம்லாம் இந்த மாதிரியான கண்டிஷன்ல ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த டீம் அதிகமாக டாப் ஆர்டர் நம்பி இருக்கோ அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ல சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கும் போது மிடில் ஆர்டர் ஆகட்டும், லோவர் மிடில் ஆர்டர் ஆகட்டும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இதுக்கு முன்னாடி இங்கே நடந்த போட்டிகள்லையும் நடந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணதால பேட்டர்ஸுக்கு அது ரொம்பவே சாதகமா இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.8, மிடில் ஓவர்ஸ்ல 8.9 இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 12.1 இருக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல 2 விக்கெட் ஆவரேஜா விழுந்திருக்கு. இந்த மேட்சுக்கு வந்து பார்த்தோம்னா 2 டீம்லையும் குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க. ராஜஸ்தான் டீம்ல பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், நண்ட்ரி பர்கர் வந்து இருக்காங்க. இதுவே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல மேட் ஹென்ரி, கலீல் அகமத் இந்த மாதிரி குவாலிட்டியான பவுலர்ஸ் நிறைய இருக்கிறதால 2 டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரொம்பவே கவனமா பிளே பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் மட்டும் பார்த்து ஆடிட்டாங்க அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 25 தான் இருக்கு. நம்ம லாஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்துருப்போம்.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ்க்கு சுமாராக தான் இருக்குது, 107 தான் இருக்குது. இந்த போட்டிக்கான பிச் ரிப்போர்ட்டில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிஸ்க்கை நீங்கள் வந்து எடுக்கலாம். அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த போட்டியில் 44% ஆஃப் ரன்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு, 39% ஆஃப் ரன்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 53 இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது, 149 இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 53% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தால் வந்திருக்கு, 34% ஆஃப் ரன்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல செகண்டாக பேட் பண்ணும்போது டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணதால பேட்டர்ஸுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு. அடுத்ததா பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 82 ஓவர்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 64 ஓவர்ஸும் பவுல் பண்ணியிருக்காங்க. இதில் விக்கெட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 30 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து 21 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக நல்லா இருக்குது, ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஸ்பின்னர்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இங்கே. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்னா சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருந்தாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டீமோட ஓப்பனர்ஸான ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி தான் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ரவீந்திர ஜடேஜா இருக்கார், அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இவங்களுக்கு. அது போக பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் போக டெத் ஓவர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சரை தவிர்த்து மற்ற பவுலர்ஸ் சுமாராக தான் இருக்காங்க, அதிக ரன்கள் கன்சீட் பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ரியான் பராக், டோனோவன் ஃபெரீரா, ஷிம்ரான் ஹெட்மயர், துருவ் ஜுருல், ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்றி பர்கர், ரவி பிஷ்னோய், சந்தீப் சர்மா, யுத்வீர் சிங். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல நன்றி பர்கர், சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர். மிடில் ஓவர்ஸ்ல ரவி பிஷ்னோய், ரவீந்திர ஜடேஜா, யுத்வீர் சிங், டோனோவன் ஃபெரீரா. டெத் ஓவர்ஸ்ல நன்றி பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் சந்தீப் சர்மா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது, ஆவரேஜ் 33 இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஆவரேஜ் 19 மட்டும்தான் இருக்குது. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ், ஆஃப் பிரேக் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா கலீல் அகமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த 2 பேர்த்துடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அகில் ஒசைன் அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஓவராலாக பார்த்தோம்னா மேட்சப்ஸ் ஜெய்ஸ்வாலுக்கு தான் ஃபேவரபிளாக இருக்குது. அடுத்ததா வைபவ் சூரியவன்ஷி சிஎஸ்கே டீமுக்கு அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ரியான் பராக் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹோம் கிரவுண்ட்ல பிளே பண்றாரு. இந்த கிரவுண்ட்ல நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் பிளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆகட்டும், வென்யூ ரெக்கார்ட் ஆகட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல சிஎஸ்கே டீமுக்கு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலாக பார்த்தோம்னாலும் பேட்டிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா டோனோவன் ஃபெரீரா இந்த கிரவுண்டில் அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 7 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. மற்றபடி மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப் பிரேக், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ஷிம்ரான் ஹெட்மயர் சிஎஸ்கே டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 140 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 28 இருக்கு, சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 4 மேட்ச்ல பேட் பண்ணி 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இங்க டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக அதிகமாக ஸ்ட்ரகிளா இருக்காரு. ஆப்போனன்ட் டீம்ல நூர் அகமத் இருக்காரு, சைனாமேன் பவுலர். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா அகில் ஒசைன் அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் கலீல் அகமத் அண்ட் நூர் அகமத் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ஷிம்ரான் ஹெட்மயர்.
அடுத்ததா துருவ் ஜுருல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. சிஎஸ்கே டீமுக்கு அதிகபட்சமாக 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்பில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக அதிகம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் கழிச்சு சிஎஸ்கே டீமுக்கு எதிராக ப்ளே பண்ண போறாரு ரவீந்திர ஜடேஜா. இதுவரை பேட்டிங்கில் பார்த்தோம்னா பேட்டிங் ஸ்டாட்ஸில் 5 முறை சிஎஸ்கே டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் அதிகபட்சமாக 37 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பின்னுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பிரேக் அண்டு சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த கிரவுண்டு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆப்போனன்ட் டீம் அதாவது சிஎஸ்கே டீமில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸாக தான் இருக்காங்க. அடுத்ததா நன்றி பர்கர் சிஎஸ்கே டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. அடுத்ததா ரவி பிஷ்னோய் சிஎஸ்கே டீமுக்கு 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா சந்தீப் சர்மா சிஎஸ்கே டீமுக்கு 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் யுத்வீர் சிங் இவர் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு இவர் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். சிஎஸ்கே டீம் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீம் போல லாஸ்ட் சீசனில் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருந்தாங்க. இந்த சீசனுக்கு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் இந்த சீசன்லேருந்து சிஎஸ்கே டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாரு. ரீசெண்ட் டைமில் சூப்பர்பான ஃபார்மில் இருக்காரு சஞ்சு சாம்சன். இது போக மற்றபடி பார்த்தோம்னா நூர் அகமத் அண்டு மேட் ஹென்ரி இந்த 2 பேருமே பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. கவுஹாத்தி பிச்சில் பார்த்தோம்னா நூர் அகமத் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செட்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா நாதன் எலிஸ் அவர் இன்ஜுரினால விலகினது ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக தான் இருக்கு. ஏன்னா டெத் ஓவர்ஸில் நிறைய வேரியேஷனை யூஸ் பண்ணி பவுல் பண்ணுவார் நாதன் எலிஸ். அடுத்ததா சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ருத்துராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் ஹாத்ரே, டிவல் பிரேவிஸ், சிவம் தூபே, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், அகில் ஒசைன், அன்ஷுல் கம்போஜ், நூர் அகமத், மேட் ஹென்ரி அண்ட் கலீல் அகமத். அடுத்ததா பவுலிங் பேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா மேட் ஹென்ரி, கலீல் அகமத், அன்ஷுல் கம்போஜ். மிடில் ஓவர்ஸில் நூர் அகமத், பிரசாந்த் வீர், கலீல் அகமத், அகில் ஒசைன். டெத் ஓவர்ஸில் நூர் அகமத், மேட் ஹென்ரி அண்ட் அன்ஷுல் கம்போஜ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ருத்துராஜ் கேக்வாட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ராஜஸ்தான் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 8 இன்னிங்ஸில் 273 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 46 இருக்கு. அதுவும் போக இந்த கிரவுண்ட்லையும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 2 மேட்ச் பிளே பண்ணதில் ஒரு மேட்ச் 50 இன்னொரு மேட்ச்ல 100 அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சஞ்சு சாம்சன் முதல் முறையா ராஜஸ்தான் டீமுக்கு எதிராக பிளே பண்ண போறாரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 93 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக அதிகம் ஸ்ட்ரகிள் இருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜடேஜா இந்த 2 பேர்த்துக்கு ஈச் 3 டைம்ஸும் சந்தீப் சர்மாவுடைய பால்ல 2 முறையும் அவுட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி நம்ம இந்த கிரவுண்டோடைய ஸ்டாட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். பவர் பிளே ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். அடுத்ததா ஆயுஷ் ஹாத்ரே ராஜஸ்தான் டீமுக்கு இவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததா டிவல் பிரேவிஸ் ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 42 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் குறிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டிவல் பிரேவிஸ். அடுத்ததா சிவம் தூபே பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு ஆவரேஜ் 27 இருக்கு. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்லி ஆகட்டும் வெண்ணில் ஆகட்டும் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னோய் 2 பேர்த்தோடைய பால்லையும் ஈச் 1 டைம் அவுட்டாக இருக்காரு. மற்றபடி மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கு. அடுத்ததா கார்த்திக் சர்மா ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. நியூ பிளேயராக இருக்காரு ஐபிஎல்க்கு. அதே போல தான் பிரசாந்த் வீரும்.
அடுத்த பார்த்தோம்னா அகில் ஹுசைன். மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அன்ஷுல் கம்போஜ். இவர் ராஜஸ்தான் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நூர் அகமத். ராஜஸ்தான் டீமுக்கு 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மேட் ஹென்ரி. இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா கலீல் அகமத். ராஜஸ்தான் டீமுக்கு 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்கு. பட் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் சஞ்சு சாம்சன் கிட்டத்தட்ட டிஃபால்ட் பிக்காக இருக்காரு. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா துருவ் ஜுரூல் அண்ட் கார்த்திக் சர்மா இருக்காங்க. குறிப்பாக துருவ் ஜுரூல் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஆர்டர் டு லோவர் மிடில் ஆர்டர் தான் இறங்குவார். டாப் ஆர்டரில் இறங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது. பேட்டிங் செக்ஷனில் பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டிவர் பிரிவிஸ் இருக்காங்க. இந்த கேட்டகரியில் ஜெய்ஸ்வால் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. கெய்க்வாட் ராஜஸ்தான் டீமுக்காகவும் இந்த கிரவுண்ட்லையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் சூரியவன்ஷி, ஹத்ரே, அதுக்கப்புறம் ஷிம்ரான் ஹெட்மேயர் வந்திருக்காங்க. ஹெட்மேயர் ரீசெண்டாக பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது டாப் ஆர்டரில் களமிறங்கி வந்திருக்காரு. அவர் ராஜஸ்தான் டீமுக்காக எங்கே களமிறங்குறாரு அப்படின்னு தெரியல. இதுவரை ராஜஸ்தான் டீமுக்காக லோவர் ஆர்டர் தான் களமிறங்கியிருக்காரு. டாப் ஆர்டரில் களமிறங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சூரியவன்ஷி, ஹத்ரே இந்த 2 பேர்த்தில் பார்த்தோம்னா எந்த டீம் சேஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ராஜஸ்தான் டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சூரியவன்ஷியும், சிஎஸ்கே சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹத்ரேயும் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா பிச் கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ரயான் பராக் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ரயான் பராக் அவருடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாரு. 1 டவுன் இறங்குவார். சேஸ் பண்ணுறாங்க ராஜஸ்தான் டீம் அப்படிங்கும்போது இன்னுமே அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். சில ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சிவம் தூபே இருக்காரு. சிஎஸ்கே டீமுடைய டாப் ஆர்டர் ஆகட்டும் மிடில் ஆர்டர் ஆகட்டும் நிறைய பேர் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் டீமில் ஜடேஜா இவருடைய பாலில் கொஞ்சம் திணறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் திணறினாலும் ரன் ரேட் கொஞ்சம் ஸ்லோவாகும். அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா சிவம் தூபே ஒரு லெஃப்ட் ஹேண்டரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுங்கள். பவுலர்ஸில் பார்த்தோம்னா நூர் அகமத், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மேட் ஹென்ரி இருக்காங்க. இந்த போட்டியில் குறிப்பாக எந்த டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய நியூ பால் பவுலர்ஸை, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸான விக்கெட் டேக்கிங் நியூ பால் பவுலர்ஸை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த வகையில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மேட் ஹென்ரி 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அது போக நூர் அகமத் கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரவி பிஷ்னோய், அதுக்கப்புறம் கலீல் அகமத் அண்ட் நன்ரி பர்கர் இருக்காங்க. ராஜஸ்தான் டீம் மட்டும், அதாவது ராஜஸ்தான் டீமுடைய பவர் பிளே பவுலர்ஸ் மட்டும் 2 or 3 விக்கெட்ஸை எடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது ரவி பிஷ்னோய் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பவுல் பண்ணுவார். அதே போல தான் கலீல் அகமத் நியூ பால் பவுலர், ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நன்ரி பர்கர் ராஜஸ்தான் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க. இது போக பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமில் டிவர் பிரிவிஸ் இருக்காரு, நூர் அகமத், இவங்களெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சூரியவன்ஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான் டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்கில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட்லேயே ஆகட்டும் ஸ்டாட்ஸ்லேயே ஆகட்டும் பார்த்துருப்போம். இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த போட்டியில் பவர் பிளே ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸோடைய ஆதிக்கம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம டாப் ஆர்டர் பேட்டர்ஸை கேப்டனாக சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஆகணும். சேஸ் பண்ணுற டீம்லேருந்து நம்ம டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் கண்டிப்பாக கேப்டனாக சூஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தாலும் நம்ம ஃபைனல் பிச் ரிப்போர்ட்டை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.